இப்போ உங்கள் கட்சியை அந்த ஹரிஷ் என்பவர் வந்து உங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்து பிரச்சனை பண்ணுறாருல, அதுக்கு என்ன விளக்கம் வந்து? அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சியில் இல்லை. உறுப்பினர் கார்டு காட்டுறாரு. உறுப்பினர் கார்டு வந்து ஆன்லைனில் இன்னைக்கு 1.5 கோடி பேர் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சர்வே இல்லை. இதுக்கு முன்னாடி கட்சியில் இருந்திருக்காரு, அவர் நீக்கிறதுக்கான கடிதம் எதுவும் இல்லையே. அவர் கட்சியிலேயே இல்லையே, இயக்கத்திலேயே நீக்கியாச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இயக்கத்துலேருந்தே எடுத்தாச்சு. அவரோட ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக எடுத்துட்டோம். அவர் மேலே கேஸ்லாம் இருக்குது. நம்ம ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நிகழ்ச்சியில் போன பிறந்த நாளுக்கு 50,000 ரூபாய் நான் கள்ளக்குறிச்சியில் எடுத்துன்னு போய் இளைஞரணி சார்பாக நான் கொடுத்தேன். அது இல்லாமல் போன வருஷம் நான் வந்து அன்னதானம் போட்டேன் அப்படின்றாரு. அது எவிடன்ஸ் இருக்குது, எங்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குன்றாரு. ஏக்கமாக இருக்கும்போது எல்லாருமா கலந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து ஏக்கத்துலேருந்து நாங்கள் நீக்கி 7 வருஷம் ஆயிடுச்சு. அதுதான் சார், நீங்கள் 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சர்க்கார் படம் பிரச்சனைக்கு அவர் சாலை முறையெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் 7 ஆண்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. சர்க்கார் படம் பிரச்சனை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நீக்கணும். சரி, கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் இருக்குமே 50,000 அது எல்லாருமே மனிதாபிமான அடிப்படையில் இருக்கும்போது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக கொடுத்துன்னு சொல்கிறாரு. மக்கள் இயக்கம் சார்பாக கொடுத்தோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ அவர் வந்து கட்சியில் இல்லை. சரி, இப்போ அவர் உங்கள் நிகழ்ச்சியில் வந்து குறுக்கிட்டாருன்றீங்களே, அவர் கட்சியில் இல்லைன்றீங்க. அவர் மீது என்ன புகார் தர போகிறீங்களா? ஆல்ரெடி எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது தொடர்ந்து இன்னைக்கு நடந்த சம்பவம், இன்னைக்கு நடந்ததை வச்சு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் அடுத்தது நாங்கள் எங்களோட அட்வொகேட்லாம் வச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணாருங்க அவர், அதை சொல்லுங்கள். நாங்கள் செஞ்ச நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு பண்ணார். அதை வந்து நாங்கள் சட்ட ரீதியாக வந்து அவருக்கு தலைமைக்கு தகவல் கொடுத்தாச்சு. என்ன சொன்னாங்க? சட்ட ரீதியாக நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ எதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறாரு? முன்னாள் நிர்வாகிகளுக்காக செய்கிறாரா? என்ன கேட்டாரா? எங்ககிட்ட இருக்கு. ஏன்னா அவர் வந்து மாவட்ட செயலர் அன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லும் போது கேட்க மாட்டாரு. அதே மாதிரி வந்து குஷியானந்தம் வந்து நீங்கள் சொல்கிறதான் கேட்குறாரு. ஒரு உண்மையான தொண்டருக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாரு. தவிர பல குற்றச்சாட்டு சொல்கிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன? அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. அதான் ரசிகர்களை எங்களோட இயக்கமாக இருந்த ரசிகர்கள் மேலே வந்து அவர் கை வச்சு அடிச்சிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் வந்து டிக்கெட்டுக்காக வந்து பிரச்சனை பண்ணியிருக்காரு. சின்ன விஷயங்க. இப்போ கட்சி ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்சு அவர் கட்சியிலே இல்லைங்களே, அப்புறம் அவரை பற்றி சொல்லுறது என்ன இருக்கு? இப்போ எப்படி உங்கள் நிகழ்ச்சியில் வந்து இடையூறு பண்ணுறாரு? நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க. 2 இடத்துல நாங்கள் ஆல்ரெடி அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்கோம். யாரும் என்ன எடுத்தாங்க? நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் எங்கள் அட்வொகேட்டுங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணியிருக்கோம். இதனால என்ன பாதிப்பு ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது? அவர் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற என்ன இதனால பாதிப்பு ஏற்படுறதா? இல்லை கட்சி வளர்ச்சிக்கு என்ன தடைப்பட்டு இருக்கா? கட்சி வளர்ச்சியெல்லாம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்க. எங்கள் கட்சியில் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. 1.5 கோடி உறுப்பினர்கள் தாண்டி அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. ஆரணிலையும் சரி, போலூர் தொகுதியிலையும் வடக்கு மாவட்டத்தில் கட்சி வளர்ச்சி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்கள் வந்து செய்யாது, இது வந்து ஆரணி போலூர் சேர்ந்தது தான் இந்த மாவட்டம். இவர் செய்யாத இருக்கிறது வந்து குஷியானந்த் வந்து காசை வாங்கிட்டு ஒரு மாவட்ட செயலர் பதவி போட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முன்னாடி திருவண்ணாமலை மாவட்டம்ன்றது ஒரே மாவட்ட செயலாளர் தான் இருந்தாங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து ஒரு 2 தொகுதி எங்கள் கட்சியோட புரோட்டோக்காலில் 2 தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாங்க. அதெல்லாம் 25 வருஷமாக நான் வந்து இயக்கத்துலேருந்து ரசிகர் மன்றத்துலேருந்து நற்பணி மன்றத்துலேருந்து வேலை செஞ்சதுனால சிறப்பாக இருக்குன்னா தளபதி கூப்பிட்டு இந்த பதவி. ஆரணி போலவரும் திருவண்ணாமலையில் தானே இருக்குது. நாடாளுமன்ற எலெக்ஷன்லாம் வரும்போது 4 தொகுதி சேர்ந்தது தானே ஆரணி தொகுதி. 6 தொகுதி சேர்ந்தது சார். ஆரணி தான் பாராளுமன்ற தொகுதி. அதில் கூட இப்போ நாங்கள் வந்து ஆரணிலேயே இருக்கோம், போலூர்லேயே கட்சி நிர்வாகி இருக்காங்க. ஆனால் இங்கே ஆள் இல்லாமல் செய்யாறுலேருந்து ஒருத்தர் கூட்டம் வந்து இங்கே ஏன் மாவட்ட செயலராக போடுறாங்கன்னு கேட்குறாரு. அவர் வந்து செய்யாறுலேயே போடுறது தானே, ஏன் ஆர்மிலேயும் போலூர்லேயும் இங்கே இருக்கிற மாவட்டத்தில் போடுறாங்க? இப்போ மற்ற கட்சி அமைப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. திமுகலாம் அண்ணா திமுகவில் காங்கிரஸில் பிஜேபியில் வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஆளை கூட்டம் வந்து வேற ஒரு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளராகவோ எந்த தொகுதி செயலாளரோ போட மாட்டாங்க. ஆனால் இந்த கட்சியில் போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து குஷியானந்த் தான். இந்த மாதிரி இவங்களை வந்து காசு வாங்கி போட்டாங்கன்றது தான் அவரோட குற்றச்சாட்டு. கட்சியில் உழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க பதவி தேடி வரும் சார். குறிப்பிட்ட வச்சிருக்காரு. அதான் சொல்றாரு. ஆன்லைன்ல இப்போ வச்சிருக்காரு. கரண்ட் தான் ஆன்லைன்ல நீங்க வேணா அவரை எடுத்துக்கலாம் சார். இல்ல சார், அப்ப இருக்குன்னா அப்ப உறுப்பினர் தான் அர்த்தம். யார் வேணாலும் இருக்கலாம் சார். யாரையும் வேணாலும் கட்சியில இல்லன்னு சொல்றீங்க. அப்ப கட்சியில வந்து அவர் எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லைன்னு சொல்லுவாரு. இல்ல, நீங்க கட்சியில இல்லன்னு சொல்றீங்க. அவர் கட்சியில சரி, இப்போ அவர் உறுப்பினரா வந்து ஆன்லைன் பொறுத்தவரைக்கும் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து உங்க நிகழ்ச்சியை வந்து தடை பண்றாரு. அப்போ ஒரு உட்கட்சி ஊசல் தானே அது.
அது உட்கட்சி பூசலாம் யார் வேணாலும் உறுப்பினர் கார்டு வச்சுக்கலாம் சார். உறுப்பினர் கார்டு வச்சுக்கலாம். ஆமாங்க, உறுப்பினர் கார்டு வச்சுன்னா உறுப்பினர் தான். இல்லை ஓகே சார், அவங்க உறுப்பினர் தான். அவர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைமை பொறுப்புலையும் இல்லை, பொறுப்பில் எதுலையும் இல்லை, உறுப்பினர் தான். உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க மறுக்கல. இருந்தாலும் அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கலாம்னு சொல்லிட்டு கட்சியில ரூல்ஸ் இருக்கு, பைலால இருக்கும். அப்படி ஏன் ஒரு அடிமட்ட உறுப்பினர்லேருந்து நீக்கல? அதுதான் இப்போ பிரச்சனைங்க. அதை பற்றி தலைமையில் பேசிட்டு இருக்கோம் சார். இப்போ அவர் வந்து உறுப்பினர் கிடைச்சுன்னா ஆன உறுப்பினர் தான் சொல்லுவேன், உறுப்பினர் கிடைச்சுன்னா. இப்போ எல்லா கட்சியுமே ஒரு பைலால தானா தலைவரோ பொதுச்செயலாளரோ அடிமட்ட உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி ஒரு கடிதம் எழுதலாம், ஒரு அறிக்கை எழுதலாம். அந்த மாதிரி ஏன் ஒன்றும் அவர் வெளியில் அதை பற்றி தலைமையில் பேசின்னு இருக்கோம். அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம இப்போ 2 கேஸ் அவர் மேலே இருக்குது, அதை மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிசல்ட் வரதுக்கு ஒரு லாஸ்ட் அவர் வந்து நீங்கள் சமுதாய அடிப்படையில் ஓரம் கட்டுற மாதிரி ஒரு எங்கள் கொள்கை தலைவர் வந்து சமுதாயத்துக்குலாம் அப்பாற்பட்டு தான் எல்லாருமே 5 பேருமே இருக்காங்க. அது நாங்கள் எங்கள் கட்சியில் இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை, யாரும் அந்த மாதிரி செயல்பட்டதும் இல்லை. அது அவரோட கருத்தாக இருக்கலாம்.